Dual nature of radiation and matter, session 6. ஸோ நான் சொன்ன மாதிரி தியரி போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஒன்லி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலி எக்ஸாம்பிள் ப்ளஸ் எக்ஸசைஸ்னு பார்த்தோம்னா 24 சம்ஸ் இருக்குது. 9 எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸில் ஒரு 15 சம்ஸ் இருக்குது. 24 சம்ஸ் இருக்குது. இந்த 24 சம்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வந்தோம்னா கஷ்டம் தான். பட் இந்த 24 சம்ஸில் இருக்கிற ஃபார்முலா எல்லாம் நம்ம புக்கில் இது வரைக்கும் நம்ம பார்த்த தியரியில் இருக்க ஃபார்முலா தான் வந்து கலெக்டிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா அண்ட் அந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னா ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே ரொம்ப மெனக்கெட்டு பார்க்கவே தேவையில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா ஓவராலாக இந்த லெசனில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, அது எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் மோஸ்ட் லைக்லி ப்ராப்ளம்ஸே இல்லை, ஒன்லி ஃபார்முலா மட்டும் நான் ஜஸ்ட் எழுதி போடுறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தரவாக இருந்தாலே நீங்கள் சம்ஸை வந்து பார்க்கவே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். First, key parameters. C அப்படின்னா velocity of light or in general velocity. Which is usually is equal to 3 into 10 to the power 8 மீட்டர் பர் செகண்ட். தெரியுதா? அப்படியே எழுத காப்பி பண்ணிட்டே வந்துடுங்க. 2 லாம்டா வேவ் லென்த், யூனிட் வந்து பர் மீட்டர் ஆர் meter unit or angstrom, meter or angstrom. angstrom na 1 into 10 to the power minus 10 meter, adu eventually meter da, but usually lambda wavelength meter represent பண்ணுவாங்க. nu frequency per second or per second. frequency per second ன்னு யூனிட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா c is equal to nu into lambda வா. ஸோ அப்போ nu is equal to frequency is equal to c divided by lambda வா. c ஓட யூனிட் மீட்டர் பர் செகண்டா, வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், வேவ் லென்த்தோட யூனிட் மீட்டர். ஸோ மீட்டருக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பர் செகண்ட், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பர் செகண்ட்.
energy joules or electron volts or calories. Power, joules, power is usually represented as watt per meter நினைக்கிறேன். புக் தாங்க. பவர் வாட். பவர்னா என்னென்னா கிட்டத்தட்ட டோட்டல் எனர்ஜி மாதிரி. ஒரு எனர்ஜி அப்படின்றது வந்து யூஸ்வலி எனர்ஜி ஆஃப் அ சிங்கிள் ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. E is equal to h nu அப்படின்னா ஒரு ஃபோட்டானுக்கோட எனர்ஜி. ஸோ ஒரு கலெக்டிவாக ஒரு ரேடியேஷன் ஒரு லைட்டோட எனர்ஜியை பவர்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபார்முலா வரப்போ அதை பார்க்கலாம் எனிவே டீட்டெயில்டாக. பட் ஜெனரலி பவர்னா என்னென்னா ஒரு டோட்டல் ரேடியேஷன் ஒரு லைட்டோட எனர்ஜி. ஒரு சிங்கிள் ஃபோட்டானோட எனர்ஜியை ஈன்னு சொல்லுவாங்க. ஒரு டோட்டல் ரேடியேஷனோட எனர்ஜியை பவரை வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்டூ எனர்ஜி ஆஃப் அ சிங்கிள் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனிவே ஃபார்முலா வரப்போ பார்க்கலாம் டீட்டெயில்டாக. பட் பீனா பவர் ஆர் டோட்டல் எனர்ஜி வாட். ஹெச் த்ரெஷ் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்து. இதோட யூனிட்டும் மீட்டர் தான். மேக்ஸிமம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கட் ஆஃப் வேவ் லென்த்னு சொல்லலாம். இதே ஃப்ரீக்வன்சினா நியூ நாட் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி or minimum frequency. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் வேவ்லென்த் மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் பார்க்குறப்போ பார்த்துருந்தோம். எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சினா கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக ஹிட் பண்ணுற மாதிரி. ஒரு ஆப்பில் வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹிட் பண்ணுறோமோ அது அவ்வளோ எனர்ஜியோட வெளியில் வரும், கைனட்டிக் எனர்ஜியோட வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சினா ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? ஸோ எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ஸோ அப்போ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ஸோ அப்போ ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே அடித்தா தான் எனர்ஜியோட வெளியில் வர முடியும். அந்த ஆப்பில் வந்து ஸ்லோவாக அடித்தோம்னா கீழே விழாது. ஸோ அப்போ எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் அது மினிமம் ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சினா. அதே வேவ் லென்த்னா மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கும். ஒரு அந்த வேவ் லென்த்துக்கு கீழே வந்தால் தான் விழும் ஆப்பிள் வந்து. அப்படி வச்சுக்கோங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் வேவ் லென்த் மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு என்னென்ன நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வேவ் லென்த்துக்கு கீழே இருந்தால் தான் ஒரு ரேடியேஷனோட வேவ் லென்த் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்துக்கு கீழே இருந்தால் தான் எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். அதே ஃப்ரீக்வன்சினா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருந்தால் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? என்ன ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்னா மேக்ஸிமம் வேவ் லென்த். Planck's constant
which is equal to 6.626 into 10 to the power minus 34 joules per second. K na kinetic energy, phi naught na work function, mass kilogram, mass of electron na 9.11 into 10 to the power minus 31 kilogram. Velocity meter per second, kilogram meter per second இதோட யூனிட். P is equal to mv, m ஓட யூனிட் கிலோகிராம், v ஓட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ p ஓட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். மொமெண்டம் v na potential, யூனிட் வோல்ட்ஸ், V naught அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இதோட யூனிட் வோல்ட்ஸ். Charge of electron 1.602 into 10 to the power minus 19 coulomb. Total number of electrons capital N na small n na total number of electrons per time. அவ்வளோதான். ஸோ இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர்ஸ் 18 இருக்குது. இன்னும் நம்ம ஃபார்முலாக்குள்ளே வரல. ஜஸ்ட் ஒரு லெட்டரும் என்னென்ன வந்து மீன் பண்ணுது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஈஸி தானே? ஃபார்முலா பார்க்கலாமா? சரி, ரப் பண்ணிடலாமா?
is equal to nu into lambda. Velocity is equal to frequency of light into wavelength of light. ஸோ இதுலேருந்து நம்ம எதை கேட்டாங்கனாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேவ்லென்த் வேணும்னா c by nu, ஃப்ரீக்வன்சி வேணும்னா c by lambda. தனித்தனி எழுத தேவையில்ல. ஓகே, ஃபைன். எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான். எனர்ஜின்னு நிறையா சொல்லுவாங்க உங்கள் புக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மில் இப்படி இருக்கும், ஒரு லைட் ஒரு இவ்வளோ வேவ்லென்த்தில் ஒரு இவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஹிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் ஆஃப் ஒரு 5000 ஆங்ஸ்ட்ராம் வேவ்லென்த்தில் ஒரு மெட்டீரியலில் ஹிட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எவ்வளோ ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துட்டாங்க, அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆர் சம்டைம்ஸ் வேவ்லென்த் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இது கான்ஸ்டன்ட். ஸோ இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி இது வந்து ஓகேவா. எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் ஆர் இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி இது. Energy of one photon in incident light. E is equal to h nu or hc by lambda. இதிலிருந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதலாம். கரெக்ட் தானே? h nu or hc by lambda எழுதலாம். ஃபைன். Now power or total energy. P is equal to number of electrons multiplied by energy of a single photon, or P is equal to nh nu, or P is equal to nhc divided by lambda. So P is equal to n into E. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐடென்டிக்கலாக சேம் சைஸ் அண்ட் சேம் ஷேப்பில் இருக்க ஒரு 10 பால்ஸ் இருக்குது. அதில் ஒரு பாலோட வெயிட் தெரிஞ்சதுன்னா ரிமைனிங் 10 பால்ஸோட வெயிட் நம்ம எப்படி டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும்னா ஒன் பாலோட வெயிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பால்ஸ். கரெக்ட் தானே? ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி தெரிஞ்சதுன்னா டோட்டல் எனர்ஜி ஆர் பவர் வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்ட்டு எனர்ஜி ஆஃப் அ சிங்கிள் ஃபோட்டான். P is equal to n and T. ஆல்ரெடி நமக்கு 3 E is equal to energy of a single photon h nu. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P is equal to nh nu, or hc by lambda. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P is equal to nhc by lambda. சம்டைம்ஸ் ஆவரேஜ் பவர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது டோட்டல் பவர் இவ்வளோ ஒரு 100 வாட்ஸு, அதில் வந்து ஆவரேஜாக ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பவர் வருது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆவரேஜ் பவர்னால் பர் டைம், டோட்டல் பவர் பர் டைம், இதுதான் வந்து ஆவரேஜ் பவர். P divided by T, or nh nu divided by T. Right. சம்டைம்ஸ் எஃபெக்டிவ் பவர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு 100 வாட் பல்பே கூட எடுத்துக்குவாங்க. 100 வாட் பல்போட டோட்டல் ரேட்டட் பவர் வந்து 100 வாட் இருக்கும்.
சம்டைம்ஸ் வந்து அதோட ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் பவர் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 100 வாட் பல்பை கால்குலேட் பண்ணோம்னா அதோட தியரிட்டிக்கல் வேல்யூ வந்து 100 வாட்டை விட அதிகமாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அதோட ரேட்டட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு அந்த பல்ப்லேயே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஃபேன் வாங்கினாலோ எது வாங்கினாலோ அந்த பாக்ஸில் சைடில் இவ்வளோ பவர் இவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் ரேட்டட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் பவர் அப்படின்னா அது 100 வாட்டாக இருந்தாலும் ஸ்லோவாக நாளாக அதோட எஃபிஷியன்சி குறையும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ ஒரு 100 வாட் பல்ப் 50% எஃபிஷியன்சியில் இப்போ இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் பவர் என்னென்னா அதோட எஃபிஷியன்சி இன்ட்டு ரேட்டட் பவர். அவங்க எவ்வளோ பவர் சொன்னாங்களோ மல்டிப்ளைட் பை இப்போ என்ன எஃபிஷியன்சியில் இருக்கோ அது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா எஃபெக்டிவ் பவர் கிடச்சிரும். ஓகேவா? ரைட். We know that energy of a photon வந்து 2 வேஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனில் அக்கார்டிங் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஒரு எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா அந்த எனர்ஜியில் ஒரு ஹாஃபை ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டலும், அதாவது அந்த எலக்ட்ரான் ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி வெளியில் வரும், ரிமைனிங் பார்ட் ஆஃப் இன்சிடென்ட் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக வெளியில் போகும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனில். According to photoelectric equation, energy of photon is equal to work function plus kinetic energy. E is equal to phi naught plus k, or E is equal to h nu is equal to phi naught plus half mv square. இது இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதாவது வந்து சம்ஸ்லேயே 2 மாதிரி கேட்பாங்க. ஒரு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிம்பிளாக வேவ்லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி, இன்சிடென்ட் லைட்டோட வேவ்லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் ரிலீஸிங் எலக்ட்ரானோட எனர்ஜி எவ்வளோ எனர்ஜியோட எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்கன்னு அர்த்தம். நமக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த் கொடுத்துருப்பாங்க, கூட எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஒரு த்ரெஷோல்டு வேவ்லென்த் ஆர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் ஒர்க் ஃபங்க்ஷனே டேரெக்டாக கூட கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துட்டு ரிலீஸிங் எனர்ஜி எலக்ட்ரான் எவ்வளோ எனர்ஜியோட ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்கன்னு அர்த்தம். டேரெக்டாக ஃப்ரீக்வன்சி இருக்கேன்னு சொல்லி E = hன்னு போடக்கூடாது. ஓகேவா? சிம்பிளாக வந்து 2 எனர்ஜி இருக்கும். ஒன்று இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி, இன்னொன்று ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரானோட எனர்ஜி. ஸோ இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி அப்படின்னா E = hν, ரிலீஸிங் எலக்ட்ரானோட எனர்ஜி அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. புரியுதா? ரைட். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஃபார்முலா. Energy of releasing electron from 0.6 from formula 6. From formula 6 இது இப்படி எழுதலாம் தானே? K is equal to E minus phi naught. சாக் பீஸ் இருக்கா? எடுத்து
ரைட். ஸோ K is equal to E minus phi naught. ஸோ நான் தான் சொன்னேன் ரிலீசிங் எனர்ஜியோட எலக்ட்ரான் கேட்டிருப்பாங்க. நமக்கு என்ன வந்து டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். லைக் இது எப்படி எழுதலாம்னா K is equal to h nu minus phi naughtனு எழுதலாம். சப்போஸ் இன்சிடென்ட் ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சி இன்டூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டோம்னா இந்த பார்ட் கிடச்சிரும். பட் இன்னொரு பார்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு ரிலீசிங் ஃபோட்டானோட எலக்ட்ரான் எனர்ஜி கிடைக்கும், விச் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். டேரெக்டாக ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், டேரெக்டாக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆர் சம்டைம்ஸ் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். K is equal to h nu minus h nu naught. இப்படி எழுதலாம். ஏன் அப்படின்னா this is threshold frequency. At threshold frequency kinetic energy ஜீரோவாக இருக்கும். ஏன்னா நான் எனர்ஜி அந்த இது சொன்னப்போ சொல்லியிருந்தால threshold frequencyனா மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்னா மேக்ஸிமம் வேவ் லென்த். இந்த ரெண்டு இடத்துலையுமே மேக்ஸிமம் வேவ் லென்த்லையும் சரி மினிமம் ஃப்ரீக்வன்சிலையும் சரி கைனடிக் எனர்ஜி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் வந்து தட்ஸ் அ மினிமம் ஃப்ரீக்வன்சி ரெக்வயர்ட் டு எமிட் த எலக்ட்ரான். கரெக்ட் தானே? அதானே த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ தான் வந்து கைனடிக் எனர்ஜியாக ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிலையும் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்லேயும் அதுக்கு கீழே லிட்ரலி ஒன்றுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியில் ஸ்டார்ட் ஆகும், கைனடிக் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே போக போக கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ அட் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கைனடிக் எனர்ஜி ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த ஈக்குவேஷனில் phi naught is equal to E அப்படின்னு வந்திருக்கும். சின்ஸ் அது த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்றனால h nu பதிலாக h nu naught அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்க்குறப்ப இதை பார்த்துருப்போம். அட் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி phi naught is equal to h nu naught அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ சின்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு h nu naught, இது எப்படி எழுதலாம்? கரெக்ட் தானே? h nu மைனஸ் h nu naught அப்படின்னு எழுதலாம். இதையே அப்படியே வேவ் லென்த் டேர்ம்ஸில் எழுதணும்னா hc by lambda மைனஸ் hc by lambda நாட்னு எழுதலாம். கரெக்டா? ரைட். ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். phi naught work function is equal to h nu naught ஒரு formula, right, or hc by lambda naught ஒரு formula, or energy of incident photon minus kinetic energy of releasing electron. அது எழுதலாம் தானே work functionல from 0.6 phi naught is equal to E minus K எழுதலாம். கரெக்ட் தானே? From formula 9,
இது வரும், which is next வரப்போகுது ஃபார்முலா 9. கைனட்டிக் எனர்ஜி K is equal to half mv square எழுதலாம். ஆக்சுவலாக இதுலேயே வரணும், அது கேவோட இன்னும் சில ஃபார்முலாஸ் அது. Formula 7 ரைட் தானே. ஜென்ரல் ஃபார்முலா K கைனட்டிக் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலா half mv ஸ்கொயர் ஆர் EV. எவ்வளோ பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் பண்ணுறாங்களோ எலக்ட்ரானு அவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபைனலி டி ப்ராக்லி வேவ்லென்த். Lambda is equal to h by p ninth momentum வச்சுக்கோங்க. P is equal to mv or P is equal to h by lambda. Lambda is equal to h by p, lambda is equal to h by mv from formula 9. Or ஸோ பார்த்துக்கணுமா, வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சின்ஸ் half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு EV அப்படின்னு போட்டுட்டு இதில் இருந்து வியை கண்டுபிடிச்சா v இஸ் ஈக்குவல் டு 2EV டிவைடட் பை m. வெலாசிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2EV பை எம்னு எழுதலாம். இதிலேருந்து அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இப்படி கிடைக்கும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mEV ஆர் EVனா கைனட்டிக் எனர்ஜி. இந்த இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m பை கேன்னு கிடைக்கும். ஸோ இதே ஸ்ட்ரைட்டாக ஒரு எலக்ட்ரானுக்குன்னு பார்த்தோம்னா
12.27 divided by square root of V angstrom. எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அதை வச்சு டைரெக்டாக எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான் ஃபார்முலா, அவ்வளோதான் பேசிக் கன்வர்ஷன்ஸ். சரி பண்ணிடலாமா? ஸோ ஃபார்முலா அவ்வளோதான். One electron volt is equal to 1.6 into 10 to the power minus 19 joules. அதே 1 joule is equal to 1 divided by 1.6 into 10 to the power minus 19 electron volt. 1 joule is equal to 0.239 calories. So the 1 calorie is equal to 1 divided by 0.239 joules. Then similar 1 angstrom na 1 into 10 power minus 10, 1 nano na 1 into 10 power minus 9 milli micro அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. 1 angstrom மட்டும் எழுதிக்கோங்க. டைம் என்ன? 11:30. ரைட், புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான். இதில் ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபார்முலா எல்லாமே கரெக்டாக பார்த்தோன்னா கரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறது நான் சொன்ன அந்த எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான் அண்ட் எனர்ஜி ஆஃப் ரிலீசிங் எலக்ட்ரான். ஒரு சம்மோட அந்த கொஸ்டின் படிக்கிறப்பவே அவங்க என்ன எனர்ஜி கேட்டிருக்காங்கன்றதை கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனர்ஜி ஆஃப் ரிலீசிங் எலக்ட்ரானை நிறைய வேஸில் கேட்கலாம். கைனடிக் எனர்ஜி ஆர் நெட் எஃபெக்டிவ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சம்மந்தப்பட்டதாக எது வந்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிடணும். ஃபோட்டான் ஆர் இன்சிடென்ட் லைட் சம்மந்தப்பட்டதாக எது வந்தாலும் எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான் யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? ரைட். ஸோ நாளைக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் 9 இருக்குது, அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எக்ஸசைஸில் 15 இருக்குது. 15ல் நான் ஒரு ஃபஸ்ட்டு 2 or 3 சால்வ் பண்ணுறேன். தென் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு 2 or 3 சால்வ் பண்ணுறேன். ஸோ அதை பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் உங்கள்கிட்ட நான் விட்டுறேன், நீங்களே அதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஈஸி, புக் இருக்கும், அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஏதாவது டவுட்னா அப்புறம் என்கிட்ட கேளுங்க. ரைட், நாளைக்கு பார்க்கலாம். பாஸ்.